நான் சாதியும் அல்ல, நான் மதமும் அல்ல, நான் மொழியும் அல்ல, நான் இனமும் அல்ல, நான் பிறக்கவும் இல்லை, நான் இறக்கவும் இல்லை. என்னுள் பேரண்டமும் பேரண்டத்திற்குள் நானும் இரண்டறக் கலந்திருக்கின்ற என்றென்றும் நிலைத்திருக்கின்ற பிரம்மமே நான். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமை யான். இப்போது சமீபத்தில் திருச்சியை சார்ந்த ரங்கராஜ நரசிம்மன் அப்படின்ற நபர், பார்ப்பன சமூகத்தை சார்ந்தவர், வைணவர். அவர் நான் வந்து ஒரு சனாதனி அப்படின்னு சொல்லி தன்னை சொல்லிக்கக்கூடிய ஒரு நபர் வந்து ஒரு ஒரு சேனலில் பேட்டி கொடுக்குறாரு. அப்போது அந்த பேட்டி எடுப்பவர் ஒரு கேள்வி கேட்குறாரு. சின்ன தம்பி தான், சின்ன பையன், ஒரு பையன் கேள்வி கேட்குறாரு. ஐயா, வைகுண்டரை தெரியுமா அப்படின்னு. எனக்கு வைகுண்டரையும் தெரியாது, வையாத குண்டரையும் தெரியாது அப்படின்னு ஒரு இழிவா, ஒரு ஏளனமா. வைகுண்டர் யாருன்றதை நீங்கள் கூகுளில் போய் பாருங்கள், கூகுளில் சர்ச் பண்ணுங்கள், அல்லது யூடியூப்பில் போய் பாருங்கள். வைகுண்டர்ன்றவர் மிகப்பெரிய ஒரு ஞானம் அடைந்த ஞான நிலையில் இருந்தவர். அவருக்கு வந்து பிறந்த உடனே ஒரு பேர் வைக்கணும்னு சொல்கிறாங்க, சரியாக ஞாபகம் இல்லை. அந்த பேர் வைக்கக்கூடாதுன்னு சொல்லி பார்ப்பனர்கள் சொல்கிறாங்க. ஏன்னா அன்றைக்கி பேர் வைக்கிறதுலேருந்து எல்லாமே பார்ப்பனர்கள் தான் பண்ணாங்க. எனக்கு பேர் வச்சதும் ஒரு பார்ப்பனர் தான். எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே இருந்தவர், அவர் தான் பேர் வச்சவர். எனக்கும் சரி, எங்கள் பிள்ளைகளுக்கும் ஒரு ராஜராஜேஸ்வரி அம்மன் ஒரு கோயில் இருக்கும். அந்த கோயிலுக்கு பூஜை செய்கிற ஒரு ஐயர், அவர் தான் அந்த என் குழந்தைகளுக்கும் பேர் வச்சவர். அப்போ பேர் வைக்கிறதுலேருந்து ஒரு மனிதன் இறந்து போனதுக்கப்புறம் இறந்து போனதுக்கப்புறமா அவங்களுக்கு சடங்கு செய்கிறன்ற பேரில் எல்லாமே அவங்க கையில் தான் இருந்தது. அப்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போல்லாம் பேர் வைக்க முடியாது அப்படின்னா அப்புறம் வேறு ஏதோ ஒரு பேர் ஒன்று வச்சுருக்குறாங்க. அப்போது அவர் அதுக்கப்புறம் தான் எல்லோரும் அது மாதிரி ஒரு பேர் வச்சு வைகுண்டர், ஐயா வைகுண்டர் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அப்போ வந்து நாடார் சமூகத்தை, அந்த திருநெல்வேலி தூத்துக்குடி அந்த பக்கம் வந்து நாடார் சமூகத்தை வந்து ரொம்ப இழிவாக பார்க்கக்கூடிய ஒரு காலம் இருந்தது. நாடார் சமூகத்தை வந்து மேலாடை, அதாவது பெண்கள் வந்து மேலாடையே போடக்கூடாது. அது வந்து எல்லா மித்த பட்டியலின மக்களுக்கு கூட அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. பெண்களுக்கு வந்து மேலாடை அணிவிக்கக்கூடாதுன்னு சொல்லி நாடார் சமூகத்தை சார்ந்தவங்களுக்கு ஒரு காலத்தில் இருந்திருக்கு. அப்போ அதெல்லாம் மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு புரட்சிகரமான ஒரு விஷயத்தை செய்யணுங்கிறதுக்காக. ஏன்னா அப்போ வந்து கோயிலுக்கு போக முடியாது, பொது இடத்துல போய் தண்ணி எடுக்க முடியாது, பொது கிணறுகளில் குளத்தில் போய் தண்ணி எடுக்க முடியாது, அந்த மாதிரியான சிரமங்கள்லாம் இருக்கும் பொழுது இவர் வைகுண்டர் அப்படின்றவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் எல்லா மக்களும் எல்லாமே ஒன்று தான், எல்லோரும் வாங்க அப்படின்னா ஒரு பெரிய ஒரு கேணி தோண்டி அந்த கேணியில் எல்லா சமுதாயத்தை சார்ந்தவங்க வாங்க, இன்னும் அந்த கேணி இருக்கிறதாக சொல்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து தண்ணி எடுத்துக்கோங்க அப்படின்னு இவரே ஒரு ஆலயத்தை வடிவமைக்கிறாரு. ஆலயத்தை வடிவமைச்சு அந்த ஆலயத்தில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, வெறும் அங்கே ஒன்றும் பூஜை எல்லாம் கூட வெறும் கண்ணாடி தான். என்னென்னா கண்ணாடிக்கு முன்னாடி போய் கண்ணாடி என்ன பண்ணுன்னா, தனக்கு முன்னாடி யார் வந்து நிற்கிறாங்களோ அவங்கள பிரதிபலித்து காமிக்கிறது தான் கண்ணாடியோட இயல்பு. அப்போ நாம் போய் நின்னோம்னா என்ன ஆகுனா, அவர் கேட்குறாரு, எங்கே சாமி கடவுளை காணும், அந்த கண்ணாடியில் போய் பாடுறா கடவுள் தெரிவார் அப்படிங்கிறாரு. கண்ணாடியில் போய் நின்னா யார் தெரியும்னா அவன் தான் தெரியும். இப்போ ஞானமடைந்தவர்கள் எல்லாருமே சொல்கிறாங்க, நீ தான் கடவுள். ஏன் வேதமும் சொல்லுது, அகம் பிரம்மாஸ்மி, நானே பிரம்மம். படைப்பு ஆற்றல் தான்ப்பா கடவுள், வேறு ஒன்றுமே இல்லை. படைக்கும் திறன் இருக்கின்ற ஒவ்வொன்றுமே கடவுள் தான். அப்போ இங்கே கடவுளுக்கு எதிராக இங்கே ஏதாவது இருக்கான்னா ஒன்றுமே இல்லை. கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடிய கடவுள் மறுப்பாளர்களும் கடவுள் தான். ஏன்னா படைப்பு ஆற்றல் தான் கடவுள். ஏன் இந்த இடத்துல பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா, இவங்க அந்த 4 வர்ண கோட்பாடு, ஜாதி, மதம் அப்படின்னு வர்றதுனால நான் அந்த கடவுள் மறுப்பாளர்கள் எனக்கு எல்லாத்தையும் வேணாம்னு தூக்கி போட்டு நின்றுட்டாங்க. ஆனால் கடவுள் மறுப்பாளர்களும் கடவுள் தான் நான் சொல்கிறேன். அப்போ இந்த படைக்கக்கூடிய தன்மை இருக்கின்ற ஒவ்வொரு உயிரினமும் கடவுள் தான். இப்போ எறும்பு அது இன்னொரு எறும்பை படைக்குது, நாய் இன்னொரு நாயை உருவாக்குது, மாடு இன்னொரு மாடை உருவாக்குது, மனிதன் இன்னொரு குழந்தையை உருவாக்குது, எல்லாமே கடவுள் தான். இப்போ கடவுளோட மூலம் என்னென்னா, படைப்பு ஆற்றல் எங்கே இருக்கோ அதுதான் கடவுள் தன்மை, அவ்வளோதான். கடவுளுங்கிறது ஒரு நபரோ மனிதனோ அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அப்படிலாம் தவறாக புரிஞ்சுக்காதீங்க. புராணங்களும் இதிகாசங்களும் அதில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போது அந்த ரங்கராஜ நரசிம்மன் என்ன ஒரு இழிவாக
அவர் ஐயா வைகுண்டரை அவர் எத்தனை இந்த நாடார் சமூகம் முழுவதும் அவரை வந்து தெய்வமாக பார்க்குறாங்க, பார்த்து வழிபடக்கூடிய ஒரு நபரை அவ்வளவு இழிவாக அந்த நபர் வந்து பேசுகிறாரு. அப்போ இதுக்கெல்லாம் இந்த இந்து சமயத்தில் உள்ளவங்க, இந்து மதத்தில் உள்ளவங்க அல்லது இந்த நாடார் சமூகத்தை சார்ந்தவங்க யாராவது போய் அவர் மேலே வழக்கு தொடுக்குறீங்களா? இது மாதிரி எங்கள் சமூகத்தை சார்ந்து பேசியிருக்கிறாரு, எங்கள் சமூகத்தில் உள்ள ஒருவர் வந்து கொச்சைப்படுத்தியிருக்கிறாரு. இதே வந்து இவரை பற்றி பேசிட்டோம்னா, பெருமாளை பற்றி பேசிட்டோம்னா இந்த ரங்கராஜ நரசிம்மன் சும்மா இருப்பாரா? வழக்கு தொடுக்குறேன்ட்டு போவார். ஏன் அதையே ஒரு கேள்வி கேட்குறான் அந்த பையன். கேட்கும்பொழுது அவன் நான் இப்போவே இங்கேருந்து போகிறேன், போய் உங்கள் மேலே வழக்கு தொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன கேட்குறான்னா, இவர் கேட்குறாரு பிறந்ததுக்கு ஏதாவது குறிப்பு இருக்கா அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பையன் என்ன கேள்வி கேட்குற, நீங்கள் வந்து சனாதனம்னு சொல்கிறீங்க, அது வேதம்னு சொல்கிறீங்க, வேதம் அது ஆதி அந்த மற்றது, அது எப்போ பிறந்துச்சுன்னு சொல்லுங்கள், அதுக்கு தேதி ஏதாவது இருக்கா அப்படின்னா அது வந்து உளறாரு. அது வந்து அது எக்காலத்தில் இருக்கிறது, எட்டர்னல், அது எப்பொழுதுமே இருக்கும். எப்பொழுதுமே எப்படி பார்க்கும்? சரி, எப்பொழுதுமே இருக்கிறது எப்படி வேதமாக இருக்க முடியும்? அது எப்படி சனாதனமாக இருக்க முடியும்? சனாதனத்தை பற்றியெல்லாம் பேசியிருக்கேன், வீடியோ பேசியிருக்கேன், போய் பாருங்கள். அப்போ எப்பொழுதுமே இருக்கக்கூடியது என்னென்னா படைப்பாற்றல் எப்பொழுதுமே இருக்குது. அந்த ஆற்றலை யாராலையும் ஆக்கவும் முடியாது, யாராலையும் அழிக்கவும் முடியாது. அது எப்பொழுதும் இருந்துக்கிட்டே இருக்குது. அந்த படைப்பு ஆற்றல் தான். அதை வேறையாக கன்வெர்ட் பண்ணி இவங்க சொல்கிறாங்க. அப்போது அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு இப்போ இவர் என்ன பண்ணுறது? இவர் கைது செய்யணும்னு எத்தனை பேர் போராட்டம் நடத்துனீங்க எந்த மதத்தில் இருக்கிறவங்க? இதே இன்னொரு இதுக்கு முன்னாடி ஒரு பதிவு போட்டிருக்கேன். ஐஎம் சாரி ஐயப்பா, நான் உள்ளே வந்தால் என்ன தப்பா அப்படின்னு சொல்லி கேட்ட பெண்ணுக்கு ஹெச் ராஜாவிலேருந்து அவ்வளோ பேர் எத்தனை பேர் கிளம்புனீங்க, இந்து சமூகத்தை வந்து கொச்சைப்படுத்திட்டாங்க அப்படின்னு. அதே இந்து சமயத்தில் உள்ளவர் தானே, இந்து மதத்தில் இருக்கிறவர் தானே ஐயா வைகுண்டர். அவர் வந்து ஐயா வைகுண்டர் வையாத குண்டர்னு ஒருத்தர் இழிவுபடுத்துகிறாருன்னு அவரை என்ன பண்ணியிருக்கணும்? அந்த குறைந்தபட்சம் அந்த நாடார் சமூகத்தை சார்ந்தவங்களாவது அவர் மேலே வழக்கு தொடுத்துருக்கணும். அல்லது எத்தனை பேர் அவங்களுக்கு மேலே போய் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்ல முடியுமா உங்களால்? அப்போ எல்லாமே அவங்கவுங்க சுயலாபத்தை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கிறீங்க. கடவுள்கிட்டே நீங்கள் எதுக்கு போகிறீங்க? இறைவா, எனக்கு பிரச்சனை இருக்குது, என் பிள்ளைக்கு வேலை கிடைக்கல, இன்னொரு பிள்ளைக்கு வந்து குழந்தை பிறக்கலை, என் வீட்டுக்காரர் முடியாமல் இருக்கு, இதுக்கு தானே போகிறீங்க. கடவுள் என்ன இதெல்லாம் செஞ்சு வைக்கக்கூடிய வேலையால் என்ன? இப்போ கடவுளுக்கு நீங்கள் லஞ்சம் கொடுக்குறீங்களா? ஒரு அர்ச்சனை பண்ணிட்டீங்கன்னா கடவுள் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துருவாரா? அப்படி கொடுத்தா எல்லாருமே நல்லா இருக்கணுமேப்பா. எல்லாருமே கோயிலுக்கு போகிறாங்க. கடவுள் மறுப்பாளர்களை விட்டுருங்க. கடவுள் மறுப்பாளர்கள் இல்லாத எல்லாருமே கோயிலுக்கு போகிறாங்களே, எல்லாருமே நல்லா இருக்கணுமே. ஏன் நல்லா இல்லை? கஷ்டம் ஏன் வருது? இப்போ கடவுள் அதெல்லாம் செய்ய மாட்டார். ஏன்னா அப்படி ஒருத்தர் இல்லவே இல்லை. சரியா? இவர் இப்படி பேசினார், இவர் மேலே யாருமே வழக்கு கொடுத்துருக்கல. இதுக்கு சற்றும் குறையாமல் அதே திருச்சியில் கல்யாணராமன் ஒருத்தர் இருந்தார். அவர் பேசின வீடியோலாம் பயங்கரமாக வைரல் ஆனிச்சு. அவர் வந்து எங்கிட்ட தூத்துக்குடி பக்கமாக ஏதோ ஒரு இதுக்கு சிவகாசிக்கு எங்கிட்ட ஒரு உபன்யாசத்துக்கு போயிருக்கிறாரு. அங்கே அவர் என்ன பேசுகிறாரு, ஒரு நாடார் வீட்டு பையன் வந்து என்கிட்ட கேட்டான், சாமி நான் வந்து அடுத்த ஜென்மத்தில் பிராமணனை பிறக்கணும் அப்படின்னு. வேணாம் தம்பி, நீ வந்து நாடாராகவே பிறந்துக்க அப்படின்னு. ஏன் சாமி, நீ பிராமணனை பிறந்தீங்கன்னா அதுக்கெல்லாம் நிறைய நியம நிஷ்டைகள்லாம் கடைப்பிடிக்கணும்டாமி அப்படின்னு. முதல்ல அந்த பிராமணர்ன்ற வார்த்தைக்கு அந்த பார்ப்பனர்களுக்கு அர்த்தம் தெரியாது. பிராமணர்கள் அவங்க கிடையாது. பிராமணர்ன்றவர் யாருன்னா பிரம்மத்தை உணர்ந்தவன் தான் பிராமணன். கணக்கம்பட்டி மூட்டை சாமி பிராமணர்னு சொல்லலாம், வள்ளலார் பிராமணன்னு சொல்லலாம், விவேகானந்தர் பிறப்பால் பார்ப்பனர் கிடையாது, ஆனால் அவர் பிராமணர். இப்போ நான் கூட சொல்லியிருக்கேன், நான் பிராமணர்னு ஒரு பதிவு போட்டிருக்கேன். பிராமணருக்கு அந்த வார்த்தைக்கு பொருள் என்ன? அவர் மட்டும் கிடையாது. இன்னைக்கு சூத்ரன்ற அந்த வர்ணாசிரமத்திலேருந்து பிறந்தவங்க தான் அனைத்து பேரும் ஞானம் அடைஞ்சிருக்காங்க. பார்ப்பனர் சமூகத்தில் பிறந்தவங்க எத்தனை பேர் ஞானம் அடைஞ்சிருக்காங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஏன் 63 நாயன்மார்களில் எத்தனை பேர் பார்ப்பனர்கள் இல்லையா? நீங்கள் உங்கள் புராணத்திலே வச்சுக்கோங்க. அப்போது ஏன் பார்ப்பனர்களால் ஞானம் அடைய முடியலன்னா, பார்ப்பனர்களுக்கு பிறப்பாலேயே நான் வந்து ரொம்ப உயர்ந்த ஒன்ற கர்வம் இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வேதம் வந்து கடவுளுக்கு கட்டுப்பட்டது, வேதம் வந்து கடவுளுக்கு கட்டுப்பட்டது. மன்னிக்கணும், கடவுள் வந்து வேதத்துக்கு கட்டுப்பட்டவராம். கடவுள் எல்லாத்தையும் படைச்சார் இல்லையா, அந்த கடவுள் வந்து வேதத்துக்கு கட்டுப்பட்டு வரான். வேதம் யாருக்கு கட்டுப்பட்டதுன்னா பார்ப்பனர்களுக்கு, பிராமணர்களுக்கு கட்டுப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது கடவுளே எங்களுக்கு கட்டுப்பட்டவர் தாங்க அப்படின்றது தான் சொல்கிறாங்க. இந்த அகங்காரம் அவங்களுக்கு இருக்கிறதுனால தான்
பார்ப்பனர்களால் ஞானம் அடைய முடியல. இதே கல்யாணராமன் என்ன பேசியிருக்கிறாருன்னா, சுகிசிவத்தை வந்து சூத்திர உபன்யாசகர்னு சொல்கிறார். எப்போ 2023ஆம் நூற்றாண்டில் பேச முடியுது அவரால். நீ சூத்திரன்னு சொல்ல முடியுது. அப்போ என்ன சொல்கிறாங்க, சூத்திரன்ற வார்த்தைக்கு வேசி மகன்னு தான் இதில் எழுதியிருக்கு, மனு தர்மத்தில் இருக்குது. வேணால் போய் படித்து பார்த்துருவோங்க. மனுஸ்மிருதியில் வந்து 1600 பாடல்கள் தான் எழுதியிருக்கு. ஆரம்பத்தில் எழுதப்பட்ட மனுஸ்மிருதியில் இன்றைக்கி 2400 ஸ்லோகம் இருக்குது. 800 ஸ்லோகம் எங்கே இருந்தது, எப்படி குட்டி போட்டுச்சு? இந்த 800 ஸ்லோகம்லாம் இவர்கள், இந்த பார்ப்பனர்கள் எழுதினது தான். ஆக இது வந்து பார்ப்பனர்களுடைய சதி தான். அப்போது அந்த பொண்ணை, இசைவாணி பொண்ணை வந்து கைது செய்யணும் அப்படின்னா, இப்போ இவரை என்ன பண்ணுறது, ரங்கராஜ நரசிம்மனை என்ன பண்ணுறது, அவரை கௌரவப்படுத்தலாமா? இவர் பேசுனது ஒரு அதே இந்து மதத்தில் பிறந்த மிகப்பெரிய ஞான நிலையில் இருந்த வைகுண்டரை வையாத குண்டர்னு ஒருவர் பேசுகிறாருன்னா அவர் மேலே கைது நடவடிக்கை எடுக்க வேண்டாமா? இப்போது கல்யாணராமனுக்கு வந்து கல்யாணராமன்ட்டு அந்த ஒரு பையன் போய் கேட்டு, வேணாண்டாம்பி நீ நாடாராவே திரும்பி பிறந்துக்க அப்படின்னு. ஏன் சாமி அப்படின்னா, பிராமணனாலாம் பிறக்க வேணாண்டா, நியம நிஷ்டைகள் கடைப்பிடிக்கணும், அதனால் நீ வந்து நாடாராவே பிறந்துக்க. ஏன் சாமின்னு கேட்குறேன். நீ நாடாராக பிறந்தீங்கன்னா நீ வந்து குடிக்கலாம், கொள்ளையடிக்கலாம், கூத்தியாக வச்சுக்கலாம். இந்த வார்த்தை சொல்கிறேன், எனக்கு நாக்கு கூசுது, வேறு வழி இல்லாமல் நான் சொல்கிறேன். ஒரு உபன்யாசகர்ன்றவன் யாருன்னா, கிட்டத்தட்ட அந்த இறை சம்மந்தப்பட்ட விஷயத்தை பேசுகிறவன் தானே. சூத்திர உபன்யாசகர்னு சொல்லக்கூடிய இந்த கல்யாணராமன் சொல்கிறார் இல்லையா, அவர் சுகிசிவம் என்னைக்காவது அந்த வார்த்தையை உபயோகப்படுத்திருக்கிறாரா? யோசிச்சு பாருங்கள். எனக்காவது பேசியிருக்கிறாரு அந்த வார்த்தையை. ஆனால் இவர் உபன்யாசகர், இவர் தான் தன்னை உயர்ந்தவர்னு சொல்லிக்கிறாரு. நாங்கள் தான் கடவுளுக்கே பிராணனை கொடுக்கணும்னு சொல்லக்கூடிய இந்த நபர்கள் வாயிலிருந்து இப்படி வார்த்தைகள் வந்துச்சுன்னா இவர்கள் மனிதர்களாக இருக்கிறதுக்கே அருகதையற்றவர்கள் இவர்கள்லாம். அப்போது ஐயா வைகுண்டரை வையாத குண்டர் என்று இழிவுபடுத்திய ரங்கராஜ நரசிம்மனை கைது செய்யணும்னு ஏன் நாடார் சமூகத்தை சார்ந்தவங்களாம் ஏன் ஒருத்தர் கூட அவர் மேலே வழக்கு தொடுக்கல? அவர் ஏன்னா கைது பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த அரசுக்கு ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடத்தி அவங்கள ஏன் கைது செய்ய வைக்கலை? ஒரு பெண்ணு பாடல், அந்த பெண்ணு ஒரு பாடகி, அவ்வளோதான். அந்த பெண்ணு ஒரு பாடல் பாடினதுக்காகவே அவரை வந்து, அந்த பெண்ணை வந்து கைது செய்யணும்னு பார்ப்பனர்கள் எல்லாம் துடிக்கிறாங்க. அப்படின்னா இவர் வைகுண்டரை வையாத குண்டர்னு இழிவுபடுத்தியிருக்கிறார் இந்த நபர் ரங்கராஜ நரசிம்மன். அவர் என்ன பண்ணுறது? இதுதான் பார்ப்பனர்களுடைய நிலை. பார்ப்பனர்களுடைய நிலை மாத்திரம் கிடையாது, பார்ப்பனர் அல்லாத பார்ப்பனிய சித்தாந்தத்தை தனக்குள் வைத்திருக்கின்ற ஒவ்வொரு மனிதரும் நீங்களாம் ரொம்ப கீழான நிலைகளில் இருக்கிறீங்கன்னு தான் நான் பார்க்குறேன். தயவுசெய்து அந்த எண்ணங்கள்லாம் மாற்றிக்கோங்க. பிறப்பால் அனைவரும் ஒன்று தான். நான் சொல்லியிருக்கிற, நான் சாதியும் அல்ல, மதமும் அல்ல, மொழியும் அல்ல, அந்த ஃபஸ்ட்டு போடுற அந்த கண்டென்ட்டும், அதுக்கப்புறம் பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும், இந்த ரெண்டும் உங்களுக்கு புரிஞ்சிச்சுனா தான் அதுக்கப்புறம் நான் சொல்லக்கூடிய அனைத்து விஷயமும் உங்களுக்கு புரியும். சித்தர் வழிபாட்டில் இருக்கிற ஒவ்வொருவரும், ஐயா வைகுண்டரை பின்பற்றக்கூடிய ஒவ்வொருவரும் இந்த விஷயத்தை எல்லா மனிதர்களுக்கும் கடத்துங்க. இந்த மாதிரி நபர்கள் எல்லாம் வந்து என்ன பண்ணணுங்கிறது நீங்களே முடிவு பண்ணி எப்படி இழிவுபடுத்த முடியும்? ஐயா வைகுண்டரை வையாத குண்டர், அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு அவர் உடல்மொழியை பாருங்கள். நான் வீடியோவில் போய் பாருங்கள். வேணா அந்த வீடியோ எப்படி பார்க்குறேன்னா, ரங்கராஜ நரசிம்மன் லேட்டஸ்ட் ஸ்பீச் அப்படின்னு சொல்லி போட்டு பாருங்கள். ஒரு 45 நிமிஷம் 46 நிமிஷம் பேசியிருக்காரு. பேசினாருன்னு சொல்ல முடியாது, கக்கியிருக்காருன்னு தான் சொல்லணும். அவ்வளோ வன்மம், இந்த பார்ப்பனர்களுக்கெல்லாம் அவ்வளோ வன்மம் இருக்குது. நிறைய பேசலாம், இருந்தாலும் இந்த இடத்துல வைகுண்டரை பற்றி, ஏன்னா அவர் கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ஞான நிலையில் இருந்தவர். ஏன்னா கடவுள்னு ஒருத்தர் வெளியில், ஞானம் அடைந்தவர் எல்லாமே அப்படி தான் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. கடவுள் வெளியில் இல்லைப்பா, நீ தான்ப்பா கடவுள். ஒரு சிலர் சொல்லியிருக்கிறாங்க, உனக்குள்ள கடவுள் இருக்காருன்னு. எனக்கு அதில் கூட உடன்பாடு இல்லை. லிட்ரலாக சொல்கிறேன், நீ தான் கடவுள், வேறு ஒன்றுமே கிடையாது. ஒரு சிலர் சொல்லியிருக்காங்களே, உனக்கு உள்ளே கடந்து போய் பாரு கடவுள் இருப்பாருன்னு.
அப்போ உனக்குள்ள நீ கடந்து போய் பார்த்து கடவுள் இருக்கிறாருன்னு சொன்னால் அங்கே கடவுளும் நீயும் வேறாயிடுற. நான் என்ன சொல்கிறேன், கடவுளும் நீயும் வேற இல்லை, நீ தான் கடவுள். நீ தான் கடவுளும் நீயும் வேறே இல்லை, நீ தான் கடவுள். இப்போ நீ தான் கடவுளுங்கிறத ஒரு ஞானமடைந்தவன் ஞானமடைவதற்கு முன்பு கடவுள் வெளியில் இருக்கிறான்னு பார்க்குறான். ஞானத்திற்கு பிறகு நானே கடவுள், அந்த படைப்பு ஆற்றல் தான் கடவுள்னு புரிஞ்சுக்கிறான். புரிஞ்சதுக்கப்புறம் நானே கடவுள், அவ்வளோதான். இதை பார்க்குற ஒவ்வொருவருமே நீங்கள் தான் கடவுள். நான் கடவுள் மறுப்பாளன் கிடையாது, முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. நான் கடவுள் இல்லைன்னு சொல்லலை, நீ தான் கடவுள்னு சொல்கிறேன். அது உங்களுக்கு புரியலை. தயவுசெய்து புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுங்க.